ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது தவறு என தருண் அகர்வால் தலைமையிலான குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்பாக தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலை இயங்கலாம் என தனது பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. தருண் அகர்வால் தலைமையிலான குழு ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து 22 வருடங்கள் இயங்கி வந்தன. கடும் மக்கள் போராட்டத்திற்கு பிறகு துப்பாக்கிச் சூடு, 13 உயிர்களின் இழப்பு என தமிழக அரசு கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அரசாணையின் மூலமாக ஸ்டெர்லைட் ஆலையை மூடி சீல் வைத்தது. இதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்தது. அந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான ஒரு நிபுணர் குழுவை அமைத்து கள விவரங்களை முறையாக ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தது. அந்த அறிக்கையானது 2 மாத காலங்களுக்கு பிறகு 2 மாத கள ஆய்வை தீவிரமாக மேற்கொண்ட தருண் அகர்வால் தலைமையிலான குழு இன்று காலை அறிக்கையை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்பாக சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 2 முக்கியமான அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்கலாம். மற்றொன்று, ஆலையை மூடியது தவறு. இந்த 2 முக்கிய அம்சங்கள் அறிக்கையின் பிரதானமாக இருக்கிறது. இந்த அறிக்கை பற்றின விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் சுஜித்ராவிடம் கேட்கலாம். சுஜித்ரா, ஒரு முக்கியமான அறிக்கையின் சாராம்சங்கள் கிடைத்திருக்கின்றன. அறிக்கையின் மற்ற விவரங்கள் என்ன? தருண் அகர்வாலா தலைமையிலான அந்த குழு சமர்ப்பித்துள்ள அந்த அறிக்கையினுடைய விரிவான அம்சங்களை தற்பொழுது நீதிமன்றத்தில் ஏகே கோயல் தலைமையிலான அமர்வானது வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக தருண் அகர்வாலாவினுடைய அந்த அறிக்கையை பொறுத்த அளவில் ஸ்டெர்லைட் ஆலையை ஒரே நாளில் மூடியது இயற்கை நீதிக்கு எதிரான ஒன்றாகும் என்ற ஒரு கருத்தை தருண் அகர்வாலா தலைமையிலான குழுவானது முன்வைத்திருக்கிறது. மேலும் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய இயக்கத்திற்கு கட்டுப்பாடுகளை விதித்து அதன் பின்னர் அதனை அனுமதிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையையும் தருண் அகர்வாலா குழுவினர் தற்பொழுது தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றியுள்ள அந்த நீர் பகுதிகளில் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கழிவுகள் கலக்காமல் இருப்பதற்கான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும், ஆலைக்குள் தேக்கி வைக்கப்படும் அந்த காப்பர் கழிவுகளை தற்பொழுது இருக்கும் காப்பர் கழிவுகளையும் 10 நாட்களுக்குள் அங்கிருந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வழங்கும்படியும் அந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், ஒரே நாளில் தமிழக அரசானது ஸ்டெர்லைட் ஆலையை மூடி உத்தரவிட்டதை இயற்கை நீதிக்கு எதிரான ஒன்றாகும், அதனை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தை தெளிவாகவே தருண் அகர்வால் தலைமையிலான அந்த குழுவானது முன்வைத்திருக்கிறது. இது தவிர கூடுதலாக ஆய்வுகள் எதுவும் தேவைப்பட்டால் அது தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை வைத்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான பரிந்துரையையும் தற்பொழுது தருண் அகர்வாலா தலைமையிலான அந்த குழுவின் அறிக்கையானது தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு பரிந்துரைத்திருக்கிறது. இன்று காலை இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த சூழ்நிலையில் அனைத்து மனுதாரர்கள் மற்றும் எதிர் மனுதாரர்கள் அனைவருக்குமே அந்த தருண் அகர்வாலாவினுடைய அறிக்கையை முழுவதுமாக மனுதாரர்களுக்கு வழங்குவதற்கான உத்தரவையும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. தற்பொழுது அதன் முக்கிய அம்சங்களை தொடர்ச்சியாக நீதிபதி ஏகே கோயல் வாசித்து வருகிறார். இன்னும் இதன் பின்னர் தான் இந்த ஆலை தொடர்ச்சியான இயங்குமா அல்லது ஆலையை மூடுவதற்கான உத்தரவுகளை தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிடுமா என்ற ஒரு விடை இன்னும் சற்று நேரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நீதிபதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் இன்று தருண் அகர்வாலா தலைமையிலான அமர்வு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அந்த அறிக்கையின் மீதான பதில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் ஸ்டெர்லைட் நிர்வாகம் மற்றும் தமிழக அரசிற்கு ஆகிய 2 தரப்பிற்கும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த பதில் மனுக்களை தாக்கல் செய்த பிறகே இந்த ஆலை குறித்த ஆலையினுடைய தொடர்ச்சியான இயக்கம் குறித்த ஒரு விசாரணையானது அதன் பின்னர் தான் நடைபெறும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது இங்கே இருக்கும் வழக்கறிஞருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சுஜித்ரா, 22 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை இனியும் தொடர்ந்து தனது செயல்பாட்டை தொடங்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. இன்னும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பை வழங்கவில்லை, ஒரு முடிவுக்கு வரவில்லை. முதல் கட்டமாக நிபுணர் குழுவின் அறிக்கையை பெற்றிருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்த சாராம்சங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொன்ன விவரத்தின் அடிப்படையில் இந்த அறிக்கையை 2 பாகங்களாக பிரிக்கலாம். ஒன்று, ஸ்டெர்லைட் ஆலையை ஒரே நாளில் மூடியது இயற்கை நீதிக்கு முரணானது என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்னொரு புறம், ஸ்டெர்லைட் ஆலை மீறிய விதிமுறை மீறல்களையும் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன்.
ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி கொட்டி வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த காப்பர் கழிவுகள் உள்ளிட்ட இந்த விதிமுறை மீறல் அம்சங்களும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அது பற்றின விவரங்கள் என்ன சுசித்ரா? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த அந்த ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இவர்கள் நேரடியாக சென்று விசாரணை நடத்திய அந்த ஆய்வினுடைய அம்சங்களும் தற்பொழுது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள. குறிப்பாக அதாவது ஸ்டெர்லைட் ஆலை பகுதியை சுற்றும் பற்றி செல்லும் நீர் ஆதாரமானது இந்த ஆலையினுடைய கழிவுகளால் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தமிழக அரசானது அந்த ஆலையை மூடியதாக ஒரு வாதத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முன்வைத்தது. ஆனால் அதற்கு தற்பொழுது கட்டுப்பாடுகளை விதித்து அந்த செயல்படுவதற்கான அனுமதியை வழங்குவதற்கான பரிந்துரையை தான் தற்பொழுது தருண் அகர்வாலா தலைமையிலான குழுவானது வழங்கியிருக்கிறது. மேலும் நோட்டீஸ் அனுப்பாமல் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது தவறு என்ற ஒரு கருத்தையும் தெளிவாகவே பரிந்துரைத்திருக்கிறார்கள். மேலும் காப்பர் கருவிகளை ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து பணியிட மாற்றும், அதாவது வெளியே மாற்றுவது, அந்த கழிவுகளை நீர் ஆதாரங்களை பாதிக்காமல் எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்பது குறித்த ஒரு புதிய விரிவான திட்ட வழிமுறைகளை கொண்டு அதன்படி ஆலையை செயல்படுத்த அனுமதிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையும் தற்பொழுது தருண் அகர்வாலா தலைமையிலான குழுவானது முன்வைத்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் கட்டுப்பாடு, அதாவது புதிய நிபந்தனைகளுடன் ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து இயக்குவதற்கான ஒரு பரிந்துரையை தான் தருண் அகர்வாலா தலைமையிலான குழுவானது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முன்வைத்திருக்கிறது. சுசிராம, தொடர்ந்து பேசலாம். அறிக்கையின் விவரங்களை ஒன்றொன்றாக சேகரித்துக் கொண்டே இருக்கலாம். அறிக்கையின் விவரங்களை தொடர்ந்து பேசலாம். இந்த சூழலில் ஸ்டெர்லைட் தொடர்பான வழக்கை தொடர்ந்து கவனித்து வரும் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு செயல்பாடுகளில் தீவிரம் காட்டி வரக்கூடிய பூவிலகின் அமைப்பை சார்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள் நம்முடன் அரங்கத்தில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். அறிக்கையின் சாராம்சம் நமக்கு கிடைச்சிருக்கு. முழுமையாக கிடைக்கலாட்டும் 2 பிரதான பாகங்கள் கிடைச்சிருக்கு. ஒன்று, ஒரே நாள் இரவுல எந்த நோட்டீஸும் கொடுக்காம மூடினது இயற்கை நீருக்கு முரணானதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் அந்த ஆலைக்கான அந்த விதிமுறை மீறல்களையும் அந்த அறிக்கைன்றது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறதா தான் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக அரசு நோட்டீஸ் கொடுக்காம ஆலையை மூணு தப்புன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆலையை தமிழக அரசு மூடாமல் என்ன செய்யுங்கிற கேள்வியை தான் நம்ம இங்கே கேட்க வைக்கணும் முக்கியமாக. ஏன்னா அந்த கமிட்டியே சொல்லுது அவங்க அந்த காப்பர் வேஸ்ட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, நீர்நிலை பாதிச்சிருக்கலாம்னு சொல்லி அவங்க சொல்கிறப்ப தமிழக அரசு அந்த ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிற விஷயத்தை தான் சொல்லிக்க ஒழிய, ஆனால் அந்த அறிக்கை எதில் லேக் ஆகுதுன்னா, இப்படி மாசுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆலையை எப்படி தொடர்ந்து இயங்குவதற்கு அனுமதிக்க வேணுங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்க தர்றாங்கன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க ஒரு ஆலை மாசுபடுத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, கழிவுகளை சரியாக கையாளலன்னு சொல்கிறாங்க, அந்த அறிக்கை சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த ஆலையை தொடர்ந்து இயக்கிறதுக்கான அனுமதியை தரலாம்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லுது. எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஆலை செயல்படலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு அதுக்கான காரணங்களை தேடி நோட்டீஸ் கொடுக்கல, இது பண்ணல, ஓவர் நைட்ல க்ளோசர் சொன்னாங்கன்னு ஒரு காரணங்களை தேடி இது லீகல் படி பார்த்தா மேபி சரியான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அது செயல்பட விட்டது தப்பு. ஒரு அறம் சார்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக செயல்பட விட்டுறக்கூடாது. இந்த எத்திக்களோட இன்னொரு பக்கம் வரும்பொழுது இந்த 2 மாதம் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலே அந்த நிபுணர் குழு சென்னையிலையும் ஆய்வு நடத்துது, தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் போய் பார்க்குது. அங்கே 2 தரப்பு புகார்களையும் அவங்க கேட்டாங்க. ஆலையோட தரப்பும் கேட்குறாங்க, ஆலையால் பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்புகளையும் கேட்குறாங்க. இன்னொரு புறம் அந்த ஆலையில் வேலை செஞ்ச மக்கள் எங்களோட வாழ்வாதாரம் பதிப்போது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தானே அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். இல்லை, அதாவது ஆலைக்கு எதிரானவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு என்னென்ன பதில் சொல்லிக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை நிறைய மக்கள் போய் சந்திச்சு நிறைய பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இந்த தருண் அகர்வால் கமிட்டி என்ன பதில் சொல்லியிருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரல. அந்த கேள்விகளை எப்படி இவங்க பதில் சொல்லியிருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டாதான் அந்த ஆலை பாரபட்சம் இல்லாமல் சுய விருப்பு இல்லாமல் இந்த அறிக்கையை தயாரிச்சு சொல்ல முடியும். ஆனால் அந்த கொஸ்டின்ஸை டீல் பண்ணாமே விட்டுட்டு, மக்கள் எழுப்பிய கேள்விகள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் விட்டுட்டு இவங்களாக முன்முடிவுக்கு போய் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த அறிக்கையை தவறான அறிக்கை தான் இருக்க முடியும். சரி, நம்ம இன்னும் அந்த அறிக்கையோட விவரங்கள் ஒன்று நம்ம கிடைச்சிட்டு இருக்கு, அதை பற்றி பேசலாம். தூத்துக்குடியிலிருந்து மார்க்சிஸ்ட் கட்சியின் செயலாளர் நம்மளோட இணைப்பில் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். அர்ஜுனன், தற்பொழுது முதல் கட்டமாக நமக்கு தருண் அகர்வால் அந்த குழுவோடைய விவரங்கள் நமக்கு கிடைக்க, அந்த அறிக்கையோட சாராம்சங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 அம்சங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆலையை ஒரே நாள் இரவுல நீங்க மூணு தவறுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு புறம் ஆலையின் விதிமுறை மீறலையும் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்னவா இருக்கு? தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலுக்கு புறம்பாக பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது என்பது
தருண் அகர்வால் குழுவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழக அரசாங்கமும் இதர அமைப்புகளும் வலுவான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை நாங்கள் அதில் சமர்ப்பித்திருக்கிறோம். அதாவது நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி அந்த ஆலையை சுற்றியுள்ள தூத்துக்குடி மாவட்டம் மாநகர மக்களுடைய விருப்பம். ஆனால் அந்த ஆலையை மூடினது சரிதான் என்பதற்கான காரணங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு ஆலையை மூடிட்டாங்க என்பது அல்ல. இந்த ஆலைக்காக தமிழக அரசாங்கம் கொடுத்திருந்த அனுமதி என்பது 31/3/2018 அன்றே முடிந்து விட்டது. எனவே கிட்டத்தட்ட அதற்கு பிறகு சட்டவிரோதமாகத்தான் அந்த ஆலை கடந்த ஒரு 2 மாத காலமாக இயங்கி வந்தது. எனவே திடீரென்று ஓவர் நைட்ல தமிழக அரசாங்கமும் மாசுகட்டுப்பாடு வாரியமும் அவங்க ஆணையை பிறப்பித்து மூடிட்டாங்க என்பது தவறானதாக இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆலையினுடைய பாதிப்புகள் குறித்தும் தருண் அகர்வால் குழுவில் ஏராளமான விவரங்கள் சொல்லப்பட்டதாக நீங்க இப்ப சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் பாதிப்புகள் இருக்கு என்பதை ஒத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அதை மூடினது தவறு என்று சொல்வது ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது இருக்குது. எனவே தூத்துக்குடியில மிகப்பெரிய அளவுக்கு மாசு ஏற்படுத்தியிருக்கு. அது நீர்ல, காற்றுல, அதே போல காப்பர் சிலாக்கு போன்ற பல வகையில பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு என்கிற ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வலுவா சொல்லியிருக்கோம். தமிழக அரசாங்கம் கூட அகர்வால் குழுவுல கடைசியில கொடுத்த அவங்க சமர்ப்பித்த அறிக்கையில ஸ்டெர்லைட் சொல்லுங்க திரு அர்ஜுனன், நீங்க சொன்னீங்க மார்ச் மாதத்தோட அந்த ஆலை காலாவதி ஆகிவிட்டதுன்னு சொன்னீங்க. ஆனா அது வருடாந்திர புதுப்பிப்பு ஆலை தங்களுடைய வருடாந்திர ஆலையோட புதுப்பிக்க வேண்டிய பணி அவங்க செய்யல. அதுக்கு விண்ணப்பிச்சாங்க. அது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளை மீறி இருக்கு. அதன் அடிப்படையில நாங்க ஆலைக்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது தான் தமிழக அரசோட அந்த ஜிஓ அந்த அறிவிப்பாணையில நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஆனா ஒவ்வொரு வருடமும் ஆலை தொடர்ந்து செயல்பட அனுமதி வாங்கணும். ஆலையை நிரந்தரமா நீங்க மூடுங்க அப்படின்னு 2013 உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பின் அடிப்படையில அவங்க 100 கோடி ரூபாய் ஃபைனை கட்டிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லல, வருஷம் வருஷம் அவங்க மாசு கட்டுப்பாட்டோட விதிமுறைகளை ஃபாலோ பண்றாங்களான்ற அறிக்கை கொடுத்தா மட்டும் போதும். இப்ப தருண் அகர்வால் குழு சொல்லி இருக்குது, நீங்க ஆலையை நிரந்தரமா மூடினது தவறு அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல நிரந்தரமா மூடினீங்கன்றதுதான் அந்த அறிக்கையோட கேள்வியா இருக்கு. சரி, அவருடைய தொழில்நுட்ப இணைப்புல முக்கியமான விஷயம், அதாவது ஆலையே செயல்படக்கூடாது. சரியா, செயல்படுத்திட்டு இருக்காங்க, ஓட்டிட்டு இருக்காங்க, ரன் ஆகிட்டு இருக்குது ஆலை. அந்த ஆலை சட்டத்துக்கு புறம்பா ரன் ஆகிட்டு இருக்குது. தமிழக அரசு 2 மாதம் அப்போ ஒன்றும் என்ன தப்பு இருக்க முடியும்? ஒரு இல்லீகலா செயல்படக்கூடிய ஒரு ஆலையை ஓவர் நைட்ல க்ளோஸ் பண்ண என்ன செய்வாங்க? நீங்க ஒரு ஆலை முறையா அனுமதி வாங்கி, தமிழக அரசு மாசு கட்டுப்பாடு அனுமதி வாங்கி, அந்த கன்சென்ட் ஆபரேட்டருக்கு அனுமதி வாங்கி ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீங்க முறையா நோட்டீஸ் கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்றதுக்கான முகாந்தரம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த ஆலைக்கு கொடுக்கப்பட்ட கன்சென்ட் ஆபரேட் காலாவதியாகி 2 மாசம் ஆச்சு. தமிழக அரசு புதுப்பிக்கல. ஏன்னா மக்களிடம் வரக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள், இவங்க தமிழக அரசோட மாசு கட்டுப்பாடு இருக்கிற சர்வேகள் எல்லாத்துலயுமே இந்த ஆலை சுற்றுச்சூழல் பாதிச்சிருக்குன்னு தெரிய வருது. அதனால அந்த ஆலைக்கான அனுமதியை புதுப்பிக்காம வச்சிருக்காங்க. அப்படி சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆலையை எப்படி நீங்க நோட்டீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ண முடியும்? ஓவர் நைட்லாம் க்ளோஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு லீகல், ஒரு இல்லீகல் என்டிட்டி, சட்டத்துக்கு புறம்பாக, ஏன்னா அந்த அனுமதியை தமிழக அரசு தரல. அந்த கன்சென்ட் ஆபரேட்டிங் அனுமதியை தமிழக அரசு தரல. அப்படி அந்த அனுமதியை வாங்காம அந்த ஆலை செயல்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா அது இல்லீகல் ஆபரேஷன். அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயல்படுதாங்க. அதை நீங்க முறைப்படி நோட்டீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி எப்படி சரியாக முடியும்? அது ஓவர் நைட்ல க்ளோஸ் பண்றதா சரியான விஷயமா இருக்க முடியும்? நீங்க ஒரு இடத்துல ஒரு அங்க 2 விஷயம் நீங்க சொன்னது, ஓவர் நைட்ல க்ளோஸ் பண்ணீங்க, சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஆலை செயல்பட்டு இருக்கு, அது ஓவர் நைட்ல க்ளோஸ் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் இது வருடாந்திர புதுப்பிப்பு வருடாந்திர புதுப்பிப்போ 15,000 ஆலை நீங்க நிரந்தரமா மூணதே தவறு. 15,000 புதுப்பிப்போ வருடாந்திர புதுப்பிப்போ அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் 2வது பட்சம். அந்த ஆலை செயல்படுவதற்கான அனுமதியை தமிழக அரசு கொடுத்திருந்ததா இல்லையா? இல்ல. அப்படிங்கிறப்ப அனுமதி வாங்க நீங்க, அதாவது சட்டப்படி நியாயப்படி செயல்படுகிற ஸ்டெர்லைட் ஆலை நியாயப்படி இருந்துச்சுன்னா தமிழக அரசு எங்களுக்கு அனுமதி கொடுக்காதனால நாங்க ஆபரேஷனை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க ரூல்ஸ் வயலேட் பண்ணிருக்கீங்க. ரூல்ஸ் நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து செயல்பட தொடங்கலாம். செயல்பட்டு எங்க அனுமதி வாங்கணும். நீங்களா அப்படி அனுமதி ஆரம்பிச்சிட முடியாது. அதுதான் இந்த அறிக்கை ஓவர் நைட்ல எப்படி க்ளோஸ் பண்ணீங்க கேக்குது. தருண் அகர்வால் கமிட்டியோட அறிக்கை ஓவர் நைட்ல க்ளோஸ் பண்ணதான் செய்வாங்க. ஒரு இல்லீகல் என்டிட்டிய இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடத்துல சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஆயுத தொழிற்சாலை இருக்குது. ஒரு ஆயுத தொழிற்சாலை ஸ்டெர்லைட் நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்கு.
2 மாசமா அவங்களுக்கு தெரிய வரல அரசாங்கத்துக்கு. கண்டுபிடிக்கிறாங்க, உடனே நோட்டீஸ் கொடுத்து 15 நாள் டைம் கொடுத்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்களா, இல்லை அன்னைக்கே சீல் வச்சுட்டு வருவாங்களா? அன்னைக்கு சீல் வச்சு தான் வருவாங்க. அது லாஜிக் தானே. அப்போ ஸ்டெர்லைட் ஆலை, அது எந்த ஆலையுமா இருக்கட்டும், ஒரு அனுமதி வாங்காமல் சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆலையை முறையாக நோட்டீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. முதல் விஷயம். இந்த புதுப்பிக்கலை, ஏன் புதுப்பிக்கலை, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. எங்களுக்கு வந்து ரெனியூ பண்ணி தரல, இந்த லைசன்ஸ் வந்து ரெனியூ பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. நீங்கள் எப்போ கோர்ட்டுக்கு போகணும், உங்கள் ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டெர்லைட் ஆலை வந்து கோர்ட்டுக்கு போய் தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து அந்த உத்தரவை வந்து புதுப்பிச்சு தரல, அதுக்கு என்ன காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி நீங்கள் நெகோசியேட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வந்து வாதாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நியாயமான விஷயம். அது எதையுமே செய்யாமல் நீங்கள் வந்து தமிழக அரசு அனுமதியும் புதுப்பிக்காம நீங்கள் வந்து செயல்பட்டு இருந்துச்சுன்னா அது ஓவர் நைட்டாக க்ளோஸ் பண்ண தான் செய்வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதை வந்து நான் இதை வேற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த சூழல்ல இந்த அறிக்கையோட பரிந்துரைப்படி ஆலை வருங்காலங்கள்ல தொடர்ந்து செயல்படுறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கிருச்சு, அவங்க சுற்றுச்சூழலை வைலேட் பண்ணல, நாங்க எங்களுடைய தவறுகளை மாற்றிக்கொள்கிறோம், இதெல்லாம் மறுகட்டமைப்பு பண்ணிட்டா இனி வருங்காலங்கள்ல ஆலை செயல்படும், அதுக்கான சூழல் உருவாயிருச்சு. அதுதானே அந்த அறிக்கை. அதாவது அப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பாருங்க, இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் எந்த விதமாக சுற்றுச்சூழலையும் நாசப்படுத்தலை, சுற்றுச்சூழல் வந்து எதுவும் நாங்கள் வந்து பாலடிக்கலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அறிக்கை சொல்லுது அவங்க எப்படிலாம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்திருக்காங்க, வேஸ்ட்டை எப்படி கொட்டிருக்காங்க, எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், இனிமேல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வைக்க வேண்டிய கேள்வி, சரி இனிமேல் நீங்கள் மாற்றிடுவீங்க வச்சுக்கோ, ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக வச்சுக்கோ, இனிமேல் நீங்கள் மாற்றிடுவீங்க, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பண்ண சுற்றுச்சூழல் சீர்கேடுனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் பொறுப்பேற்பா? எத்தனை பேருக்கு மூச்சுத்திணறல் வந்திருக்கும், எத்தனை பேருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்திருக்கும், புற்றுநோய் வந்திருக்கும், எதாவது வந்திருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்பா? அப்போ இவ்வளோ நாள் ஸ்டெர்லைட் வந்து நாங்கள் எந்த விதமான ஒரு விதிமுறை மீறலும் பண்ணலை, எந்த விதமான நாங்கள் கழிவுகளை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் பொய்யாயிருச்சு. இது இன்னைக்கு இந்த அறிக்கை வந்து சொல்லுங்க, இந்த கழிவுகள் வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, பிரிஸ்கிரைப்டு நார்ம்ஸ் படி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அறிக்கை வந்து இதே தான் 2013 இதுதான் பிரச்சனை. அவங்க வந்து பொல்யூட் பண்ணுவாங்க, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது, கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட் என்ன சொல்லும், பொல்யூட் பண்ணிட்டாங்கப்பா விட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும். தொடர்ச்சியாக அது நடைபெற்றே இருக்குது. ஸ்டெர்லைட்டை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு. நீங்கள் வந்து உங்களால் அந்த நாம்ஸை வந்து பின்பற்ற முடியலன்னா க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்க முடியும்? நாம இது வந்து இந்த கமிட்டியோட அறிக்கை ரெக்கமெண்டேஷன்ஸ் சரியா தப்பாகிறது வேற விஷயம். ஆனால் அந்த கமிட்டி கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு இதெல்லாம் அவங்க பொல்யூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டே அவங்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அறிக்கைக்கான கவுண்டர்ஸ் வந்து ஃபைல் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் வந்து என்னென்ன பிழை இருக்குன்னு சொல்லி. அப்போ இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, பரிந்துரை. இந்த பரிந்துரை ஒரு பெஞ்ச்மார்க். அந்த பரிந்துரையை வந்து ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா முடிவு பண்ண இது வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு. அடிப்படையில் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். தேசிய பசுமை தீர்ப்பாயமே வந்து ஒரு டெக்னிக்கல் பாடி, சரிங்களா? அவங்க எதுக்கு இன்னொரு டெக்னிக்கல் பாடி அவுட் சோர்ஸ் பண்ணாங்கிற கேள்வி தான் தமிழக அரசு வந்து எழுப்பியிருக்கு, சரிங்களா? ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டாக மாற்றக்கூடிய பவர்ஸ்லாம் என்ஜிடிக்கு வந்து கிடையாது. தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரிவ்யூ பெட்டிஷன் போனதுக்கான காரணம் தான். ஆனால் ரெண்டுமே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க. இன்னைக்கு வந்து எல்ஜிபிடி ரைட்ஸோட ஆக்டிவிஸ்ட்டை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தப்புன்னு சொல்லிச்சு கோர்ட்டு. இன்னைக்கு வந்து அது வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரே பாலின உறவை பத்தி வந்து முன்னாடி வந்து தப்புன்னு சொல்லிச்சு கோர்ட், எனக்கு சரின்னு அது கலாச்சாரம் சார்ந்த விஷயம், டெக்னிக்கல் உணவு, அதாவது தரவுகள் வர 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 எல்லாமே மாறும். சமூக முன்னேற்றத்தை நோக்கி போக போக எல்லா விஷயங்களும் மாறும். சரி, மாறாத ஒரு விஷயமும் இருக்கு. 2004 இருந்து 2090 அதை பத்தி பேசுவோம். நான் வர்றேன் அர்ஜுனன் கேட்டுட்டு வந்தேன். 98 இருந்து ஒரு விஷயம் மாறாம இருக்கு. திரு அர்ஜுனன், தருண் அகர்வால் குழு தூத்துக்குடியில எல்லா பகுதிகளுக்குமே போனாங்க. காப்பர் கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த வயலுக்கு போனாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் குமரெட்டியபுரம் மக்களையும் போய் சந்திச்சாங்க. பணி நீக்கம் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த நபர்களை கூட சந்திச்சாங்க. இந்த எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய குழுக்கள் எல்லாம் தருண் அகர்வால் குழுவை சரியா பயன்படுத்திக்கல, பாதிப்புகளை முழுமையா கொண்டு போய் சேர்க்காததின் விளைவு இப்படிப்பட்ட அறிக்கை வர்றதுக்கு காரணம் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அதாவது தருண் அகர்வால் தலைமையிலான குழு தூத்துக்குடிக்கு வந்திருந்த பொழுது ஸ்டெர்லைட் ஆலை கிட்டத்தட்ட ஒரு 11 இடங்கள்ல காப்பர் கான்சென்ட்ரேட்லேருந்து வரக்கூடிய காப்பர் சிலாக் என்கின்ற அந்த கருப்பு மண் கழிவுகள் ஒரு 11 இடங்கள்ல கொட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது காப்பர் கான்சென்ட்ரேட்ல இருந்து அதை வந்து மெல்ட் பண்ணி அந்த காப்பரை உருவாக்குற பொழுது வெளியேறக்கூடிய அந்த காப்பர் சிலாக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 டன் கழிவு என்பது வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கடந்த சில வருடங்களிலே ஒரு 6 லட்சம் டன் கழிவுகள் என்பது வந்திருக்கு. இந்த கழிவுகளை
சட்டவிரோதமாக நீர்நிலைகள் வந்து அவங்க கொட்டி வச்சிருந்தாங்க. அதாவது புதுக்கோட்டை பாலமறியில உப்பாறு ஓடையில கொட்டி வச்சிருந்தாங்க, உப்பாறு ஓடை படுகையில மற்றும் பல இடங்களை கொட்டி வச்சிருந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் அந்த 11 இடங்கள் குறிப்பிட்டு அவர் கையில் அன்றைக்கு அவங்க வந்து கடிதம் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை கலெக்டர்கிட்ட கொடுத்து அதை ஆய்வு செய்து அதை குறித்தான அறிக்கை கொடுங்கன்னு அவர் சொல்லிட்டு போனார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு செய்வதற்கு அவர் தலைமையிலான குழுவினரும் அரசு அதிகாரிகளும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போனாங்க. ஆனால் இந்த வழக்கில் 5வது எதிர் மனுதாரராக இருக்கக்கூடிய என்னை உள்ள அனுமதிக்க வேண்டும் என்கிற முறையில் நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. இதை வந்து ஒரு ஒருதலை பட்சமான முறையில் தான் அந்த ஆய்வு என்கிற முறையிலும் கூட அது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்டெர்லைட் ஆலையினுடைய பாதிப்புகள் குறித்து நாங்கள் வந்து ஏராளமான அறிவியல் பூர்வமான விவரங்களை வந்து நாங்க கொடுத்திருக்கோம். அதாவது ஆர்சனிக் என்று ஆர்சனிக் என்பது இருக்குது. சின்ன குறுக்கீடு, நீங்க ஒருதலை பட்சம்னு சொல்றீங்க. இதே நான் ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். திரு வைகோ இங்க இந்த மையத்துல ஆஜராகி விசாரணை செய்யும் பொழுது எங்களுக்கு இந்த குழுவோட விசாரணை திருப்தி அளிக்குது அப்படின்ற ஒரு பிரஸ் மீட்டும் பண்ணியிருந்தாரு. அப்ப செயல்பாட்டாளர்கள் நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஆனா நீங்க வந்து எங்களுக்கு ஒருதலை பட்சம்னு சொல்றீங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது இந்த வழக்கில் இருக்கக்கூடிய 5வது எதிர்மனுதார என்கிற முறையில என்னையும் வந்து அது சார்ந்த அழைக்களும் அழைத்துட்டு போயிருந்திருக்கணும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அல்லது நீங்க வந்து கேட்ட கேள்வி என்பது தருண் அகர்வால் தலைமையிலான குழுவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சில அமைப்புகளும் அரசு சார்பிலையும் வந்து வலுவான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்பவும் கூட இந்த வந்திருக்கக்கூடிய அவருடைய இப்போ தருண் அகர்வால் தலைமையான குழு என்பது அவருடைய பேக் பெயிண்டிங்க கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து தீர்ப்பு கிடையாது. இது வந்து அவர் குறித்து 2 விதமான இது சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு, அது இந்த ஆலையின் மூலமாக பாதிப்புகள் இருக்கு என்பதை அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு ஆலையை திறக்க வேண்டும் என்று சொல்வதே இது வந்து முரணாக இருக்குது. அது எப்படி சொல்ல முடியும்? தூத்துக்குடியிலும் ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களையும் நிலத்திலையும் நீரிலையும் காற்றிலையும் மிகப்பெரிய அளவுக்கு மாசை ஏற்படுத்தி இருக்குது இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். அதனால நான் சொல்றேன், ஒரு டன் காப்பர் கான்சென்ட்ரேட்ல 1.8 கிலோ வந்து ஆர்சனிக் என்பது இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க கடந்த 2016ஆம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாசத்துல தென் அமெரிக்காவில இருந்து வந்த ஒரு கப்பல்ல மட்டும் 12 லட்சம் டன் இருந்த அந்த காப்பர் கான்சென்ட்ரேட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 21,000 டன் அளவிற்கான ஆர்சனிக் என்பது இருக்குது. அந்த ஆர்சனிக் என்பது திரு அர்ஜுனன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஸ்டெர்லைட் தரப்பு வழக்கறிஞர் திரு அரிமா சுந்தரம் அவர்கள் நமக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியை பார்த்தரலாம். No reason to close. This has been the stand of the company from the beginning. From the beginning, company has said there is no pollution by the company. Only politics has made it be so. So our stand has not changed at all. And on 6th, the matter has been posted for hearing. So we have from the very beginning approached the NGT for opening of the factory. Sir, can we say that the report is favourable for opening of the factory? Yes, the report is favourable for opening of the factory. That report also says they have given few guidelines. Yes, they have given recommendations which are very good recommendations to be followed. The recommendations are not only to the company, the recommendations are to TNPCB also as to what is to be done in future. They have said groundwater should be monitored regularly. That is what they have said. Air and groundwater should be monitored. Will this report be verified by CPCB and Tamil Nadu Pollution Control Board? It is a report given in which CPCB is one of the members. So far as TNPCB is concerned, if they have any submissions to make on the report, they have to make the submissions in 1 week and the case is to be heard on 7th December. Thank you. ஸ்டெர்லைட் ஆலையின் வழக்கறிஞர் திரு அரிமா சுந்தரம் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. இந்த உத்தரவு இந்த பரிந்துரை எங்களுக்கு மட்டும் இல்லை, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தான் பொருந்தும். இது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் ரூல்ஸை ரெகுலேட் பண்ணுங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். அவர் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் பொல்யூட் பண்ணலைன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க தவறு. ஆனால் தருண் அவர்கள் கம்பெனி கிளியர்கட்டாக சொல்லுது அவங்க பொல்யூட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. இல்லை, அதில் தான் மறுபடியும் சொல்கிறாரு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து மறுபடியும் ரூல்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்க, நாங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ நீங்கள் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் அடிப்படை கேள்வி, ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலை மாசுபடுத்திருக்கதா இல்லையா
அதான் கேள்வி. ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு, இன்னைக்கு இந்த தருண் அகர்வால் கமிட்டி சொல்லுது. ஸோ இந்த அங்கே உள்ள முரணை என்னன்னா, ஒரு தொழிற்சாலை மாசுபடுத்துன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தொழிற்சாலை இயங்க விடுறது வந்து எப்படி சரியா இருக்க முடியுது உங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வி. இதுதான் அன்னைக்கு 2013 மக்கள் வந்து கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ஆமா இவங்க மாசுபடுத்திருக்காங்க, அப்ரூவல்லாம் வாங்கல, அனுமதிக்கப்பட்ட அளவோட அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் மறுக்கவே இல்லை எதுவுமே. ஆனா நாட்டுக்கு வந்து காப்பர் தேவை, அதான் 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு அந்த சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட தாக்கங்களை வந்து சரி பண்ண சொல்லிட்டு நாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு தவறான முன்னுரிதம். ஒரு தப்பு செய்யற அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். உங்களுக்கு வந்து அதை மூட என்ன தைரியம் வந்து நான் கம்பெனிக்கு நம்ம என்ன மாசுபடுத்தினாலும் சரி கடைசி என்ஜிடியோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ வந்து ஆலை இயக்கிக்கும் சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து கம்பெனிக்கு வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். அவர் சொல்ற ஒரு விஷயத்தை மாறுபடுற விஷயம் வந்து தருண் அகர்வால் கமிட்டி ஸ்டெர்லைட் ஆலை மாசுபடுத்தவில்லைன்னு சொல்லவே இல்லை. ஸ்டெர்லைட் ஆலை மாசுபடுத்தி இருக்கு, அதை ஒழுங்கா நீங்க கண்காணிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒழிய அவங்க ஸ்டெர்லைட் ஆலைக்கு கிளீன் சிட்லாம் வந்து கிடையாது. அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸ்டெர்லைட் ஆலையோட துணைத் தலைவர் தனபால் நம்முடன் நேரலையில் இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் திரு தனபால். தருண் அகர்வால் குழுவோட இந்த ரிப்போர்ட் அறிக்கைன்றது நமக்கு கிடைச்சிருக்கு, சில சாராம்சங்கள் கிடைச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இன்றைய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த குழு அறிக்கையின் சில பகுதிகள் ஊடகங்களின் வாயிலாக நாங்கள் தெரிய வந்துள்ளோம். அதில் அந்த முதற்கட்டமாக நாங்கள் அறிந்து கொள்ளும் அந்த விஷயமானது நாங்கள் இதுவரை கூறி வந்துள்ள கருத்தை உறுதி செய்யும் விதமாக இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு முன் உங்களோடு பேசிக்கொண்டவர் யார் என்ற விவரம் எனக்கு தெரியவில்லை. இந்த தருண் அகர்வால் அவர்களின் குழு அறிக்கையில் உள்ள பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த குழுவின் அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பது முழுமையாக தெரியாத ஒரு நிலையில் நாங்கள் குழுவின் அறிக்கையை முழுமையாக அறிந்து கொண்டு அதன் மூலமாக மக்களிடம் உண்மையை எடுத்துச் சொல்லும் எங்கள் முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதை மட்டும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு தனபால், அடிப்படையான கேள்விதான். அவங்க 48 கவர்ல வச்சு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அதோட ஒட்டுமொத்த சாராம்சத்தை நீதிபதிகள் முன்பா அவங்க வந்து நீதிபதிகள் சொல்றாங்க, செய்தியாளர்களுக்கு தகவலும் கிடைக்குது. அடிப்படையில நீங்க வந்து ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டீங்க, சுற்றுச்சூழல் சீர்கேடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதுல அந்த ரெக்கமெண்டேஷனோட பிரதான பார்ட்டா இருக்கு. ஆனா நீங்க வந்து ஆரம்பத்திலேயே நாங்க வந்து சுற்றுச்சூழல் வயலேட் பண்ணவே இல்லை அப்படின்றதான் சொல்லிட்டு இல்ல. நான் அந்த எங்களுடைய அந்த குழு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டதுன்றது வந்து இப்போ வரைக்கும் வந்து எனக்கு இன்னும் தெரியல. அதனால அதை பத்தி நான் ஒரு கருத்து தெரிவிக்க விரும்பல. ஆனா எங்களுடைய இதுவரைக்கும் முன்னெடுத்து சொன்ன விவாதம் வந்து எங்களால் வந்து எந்த ஒரு மாசும் ஏற்படவில்லை. காற்று, நிலம், நீர் எந்த ஒரு விதத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களால் இந்த மாசு ஏற்படுத்தப்படவில்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த மாதிரி இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றங்களிலோ இந்த ஆய்வுக்குழுவின் முன்னரோ சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். அவர்கள் சமர்ப்பித்த விவரங்களை நாங்களும் அறிவோம். இது வந்து ஆலையின் இயக்கமானது வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத விவாதங்களையே மக்கள் முன்னாகவும் நீதிமன்றத்தில் அடிப்படை ஆதாரம் இல்லாத விவாதத்தை இப்ப நம்ம நடத்தல. திரு தனபால், அடிப்படை ஆதாரம் இல்லாத விவாதத்தை நடத்தல. ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துருச்சு. ரெக்கமெண்டேஷனோட 2 முக்கியமான அம்சங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ரூல்ஸை வயலேட் பண்ணிருக்கீங்க. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம ஒரே நாள் இரவுல மூடுனது இயற்கை நீதிக்கு முரணானது சொல்லிட்டாங்க. அது சாதகமான அம்சமா இருக்கலாம். ஆனா உறுதிப்படுத்துறாங்க நீங்க வந்து வயலேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத. ரூல்ஸ் வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது என்ன விதமான வயலேஷன் சொல்லியிருக்காங்கன்றது குழு அறிக்கையில் என்ன சமர்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. இதற்கு முன்பாக தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக இந்த ரூல்ஸ் வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு நிர்வாக ரீதியான ஒரு ஆய்வு அறிக்கையை இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜென்சிக்கு பர்டிகுலர் டயத்துக்குள்ள சப்மிட் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு வாதம், அந்த மாதிரியான ஒரு நிர்வாக ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகள் தான் இருந்ததே ஒழிய எங்களுடைய ஆலை இயக்கத்தின் காரணமாக காற்றின் மாசு அளவோ, நீரின் மாசு அளவோ, நிலத்தின் மாசு அளவோ நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இருந்தது என்று எந்த ஒரு குழு அறிக்கையிலோ எந்த ஒரு ஆதாரத்தின் மூலமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கையை கொடுத்தது. எதில் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை,
இல்ல கடந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காற்றின் மாசின் அளவு குறைஞ்சிருக்கு ஆலை மூடப்பட்ட பிறகு அக்டோபர் மாதங்கள்ல 12-13 நாட்கள்லன்னு ஒரு ரிப்போர்ட்டை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ரூல்ஸை வயலேட் பண்ணிருக்கீங்கன்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. கண்டிப்பாக நான் இன்னும் மறுபடியும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், குழு அறிக்கையின் முழு விவரம் கிடைக்காத வரையும் நான் அதை பத்தி ஒரு கருத்து கூற விரும்பலை. ஆனா நீங்க சொன்ன அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையானது மாசு குறைந்துள்ளது என்று கூறும் அந்த அறிக்கையானது ஒரு முறையான ஒரு விதத்தில் நடத்தப்படாத ஒரு ஆய்வு என்பதைத்தான் நாங்கள் குழுவின் முன்னாடியே வாதத்தில் வைத்தோம். இதே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய மாசு அளவீடானது ஆலை இயக்கத்திற்கு பின்னரும் அதே அளவில் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் இருந்து RTI மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் அதையும் உறுதி செய்கின்றன. ஊடக நண்பர்களாகி நீங்கள் அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து ஒரு நிலையை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நம்ம நிலை எடுக்க வேண்டிய இடத்துக்கு அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த விஷயம் பசுமை தீர்ப்பாயமே இன்னும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, பசுமை தீர்ப்பாயமே இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, ஒரு வலிமையான ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைச்சிருக்கு, அது ஒரு பெஞ்ச்மார்க்கா இருக்கும். நான் சொல்றேன், குழு அறிக்கையை முழுமையாக அறியாமல் யாரும் எந்த ஒரு முடிவும் எடுப்பது ஒரு ஓகே இல்ல இப்ப நம்ம முடிவுக்கே வரல, ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்திருக்க 2 அம்சங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு சாதகமான அம்சத்துக்கே வர்றேன். நீங்க ஆலையை ஒரே நாள் இரவுல மூடினது தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தடை அப்படின்றது இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா இனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்தரா நீங்க ஆலையை ரன் பண்றதுக்கான ஸ்கோப் உங்களுக்கு வாய்ப்பு உருவாயிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல நான் மீண்டும் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையானது பல ஆண்டுகளாக எங்களுடைய ஒரு பேரை சீர்கெடுக்கும் முயற்சியாக அனைத்து தரப்பிலும் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டுமல்ல, ஆலை ஆரம்பித்த நாட்களில் இருந்தே எங்களுடைய முயற்சியானது தமிழக அரசு மற்றும் தமிழக அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டே இந்த ஆலையை இயக்கி வருகிறோம். இல்ல நீங்க சொல்ற பார்த்தா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கே நிறுவனத்தின் மேல ஏதோ காழ்ப்புணர்ச்சி இருக்கின்ற அடிப்படையில் சொல்றீங்க. அதை நான் கூற மாட்டேன். இன்னைக்கு நான் அப்படி ஒரு ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன். என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் அடிப்படை ஆதாரம் உள்ள விஷயங்களையும் அதற்கான ஒரு ஆதாரங்களையும் வைத்துத்தான் எந்த ஒரு விவாதமும் நடத்தப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தனபால், தற்பொழுது உங்களுடைய நினைவுக்கு நன்றி. அவங்க தரப்புலேருந்து எங்களுக்கு முழுசான ரிப்போர்ட் கிடைச்ச பிறகு தான் நாங்கள் பேச முடியும். அது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய என்ன ஃபேக்டோ அதை பற்றி பேசுங்க அப்படின்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க திரு தனபால்? அதாவது தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட அந்த ஆய்வறிக்கையை தெள்ள தெளிவாக சொல்லிச்சு. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு காற்றின் மாசு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். எல்லாருமே ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணாங்க. அவர் சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லவே இல்லை, அவங்க செய்த ஆய்வு தப்புன்னு சொல்லி நாங்கள் தருண் அகர்வால் கமிட்டிகிட்ட நாங்கள் சொன்னோன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு அரசு நிறுவனம் ஆய்வு பண்ணி தான் இந்த க்ளோஷருக்கான ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இல்லீகலாக அந்த கன்சென்ட் ஆப்ரேட்டுங்கிற லைசன்ஸ் ரெனியூ பண்ணாமல் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. தருண் அகர்வால் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட வேஸ்ட் ஹேண்ட்லிங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம சில விஷயங்கள் நமக்கு வச்சு நம்ம சொல்கிறேன். அவங்களோட வேஸ்ட் ஹேண்ட்லிங்கில் பல பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த பகுதியில் மிகப்பெரிய மாசை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இவ்வளோ நாள் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு அர்த்தம். இவ்வளோ நாள் வேஸ்ட்டை கொட்டி நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், காற்று பாதிக்கப்பட்டிருக்கலாம், பல்வேறு விஷயம் நடந்திருக்கலாம். அதனால தான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுக்குறாங்க, தருண் அகர்வால் கமிட்டி கொடுக்குறாங்க. சரி, இங்கே உள்ள பிரச்சனை ஆலை இயக்கக்கூடாதுங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே உள்ள முக்கியமான பிரச்சனை ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியதா இல்லையா, ஸ்டெர்லைட் ஆலை போதிய நிர்வாக ஒப்புதல்களை வாங்கி அந்த ஆலையை நடத்தியதா இல்லையா, இதுதான் முக்கியமான கேள்வி. முக்கியமான விஷயம் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம்ல, மாறாத ஒரு விஷயம் இருக்குன்னு. 98ல ஆலை மூடப்பட்ட பிறகு நீரி ரிப்போர்ட் முன்ன பின்ன 2004 சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்க கூடாது முனைவர் தியாகராஜனுடைய அறிக்கைக்கு முன்ன பின்ன அப்படியே மாறி இருக்கு. இப்பயும் அது மாதிரிதான். இல்ல அதான் சொல்றேன், நீங்க அப்ப அவங்க மாறாத ஒண்ணே ஒண்ணுதான்.
ஸ்டெர்லைட் ஆலை மாசுபடுத்துகிறது அப்படிங்கிற உண்மை மட்டும் தான் மாறாம இருக்குது. அப்புறம் ஏன் ஆலை ஒவ்வொரு முறையா 4 முறை மூடப்பட்டிருக்கு, அதுக்கான பல்வேறு மீண்டும் திறக்கப்பட்டது. நீரியோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் நீரோட லாஸ்ட் ரிப்போர்ட்டுக்கும் நடுவில் ஸ்டெர்லைட் ஆலையும் நீரும் என்ன கான்ட்ராக்ட் போனாங்க, என்ன வந்து அவங்க வந்து ஆப்ளிகேஷன் கொடுத்தாங்கிற விஷயம் எல்லாம் வெளிப்படையா வந்திருக்கு. இவங்களோட ஸ்டடியவே நீரிட்ட போய் தான் கொடுத்து பண்ண சொன்னாங்க. அதனால வந்து அவங்க வந்து அறிக்கையை மாற்றி சொல்ல சொன்னாங்க விஷயம் ஒன்றும் வெட்ட வெளிச்சமா இருக்கு, யாரும் வந்து மறுக்கிறதுக்குலாம் கிடையாது. அதனால தான் 2013 உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை படிச்சு பார்த்தோம்னா ஸ்டெர்லைட் ஆலை மாசுபடுத்தவில்லைன்னு அவங்க எங்குமே சொல்லவே இல்லை. நீங்க அந்த 2013 ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க, அவங்க வந்து they have polluted, அதனால தான் ஃபைன் பண்றாங்க போறாங்க. சோ அப்படினப்ப நீங்க வந்து நான் என்ன நீங்க ஃபைன் கட்டுறீங்க, திருப்பி ஆலை செயல்படுறீங்கன்னா அப்புறம் அந்த பொல்யூஷன் ஏற்படுத்திய அந்த மக்களுக்கு உடல் உபாதைகளா இருக்கட்டும், காற்று மாசா இருக்கட்டும், அதை சுவாசிச்ச மக்களுக்கா இருக்கட்டும், நீர் மாசுபட்டதா இருக்கட்டும், அதெல்லாம் யார் பொறுப்பேற்பா? எதுவுமே அந்த 100 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, 100 கோடி ரூபாய் அப்படியே எஃப்டியா வந்து கலெக்டரோட ஃபண்ட்ஸ்ல வந்து அதை பயன்படுத்தி எதுவுமே வந்து ரெமிடியேஷன் ஆக்டிவிட்டியும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இன்னைக்கும் தருண் அகர்வால் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை வந்து கிளீன் ஷீட் தேவர் ரன்னிங் அண்டர் நார்ம்ஸ் தான் சொல்லவே இல்லை, அவங்க கிட்ட பிரச்சனை இருக்குது. அப்படிதான் வந்து அந்த கருத்துக்கு சில தனவேலு குறுக்கிட விரும்புறாரு, அவர்கிட்ட கேட்டலாம். தனவேல், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, நீங்க பேசலாம். இல்ல அந்த லைன்ல பேசிட்டு இருக்கவர் யாருன்னு எனக்கு இன்னும் கிளியரா தெரியல. யாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா. இல்ல அதாவது ஸ்டெர்லைட் எதிர்ப்பு செயல்பாடுகளை தீவிரமா இருக்கக்கூடிய பூவுலகின் அமைப்பை சார்ந்த திரு சுந்தரராஜன். ஓகே, திரு சுந்தரராஜ் அவர்கள். ஓகே, திரு சுந்தரராஜ் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. இது வந்து மக்கள் முன்னால வந்து இவ்வளவு ஒரு டெக்னிக்கல் மேட்டரை வந்து ரொம்ப சிம்பிளா நம்மளால பேசிட முடியாது. தருண் அகர்வால் குழுவின் அறிக்கையிலும் அந்த குழுவானது விசாரணை நடத்தி கொண்டிருந்த அந்த தருணத்திலும் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த கழிவுகளின் மேம்பாட்டு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் அல்லது காற்று, நிலம், நீர் மாசு ஆகியவை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது நடந்த விஷயங்கள், அங்கு நடந்த விவாதங்களின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை நான் கூற விரும்புகிறேன். அவர்களுடைய வாதம், முன்வைத்த வாதம், இந்த ஆலையின் இயக்கத்தினால் காற்று, நிலம், நீர் ஆகியவை மாசுபட்டிருக்கிறது என்று எந்த ஒரு உறுதியான ஆதாரத்தையும் கொடுக்க முடியவில்லை என்பதே உண்மை. மாறாக இந்த குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட விவரமானது இந்த கையாளும் விதமான இந்த ஆலை கழிவுகளை கையாளும் விதத்தில் உரிய நேரத்தில் உரிய அப்ரூவல்ஸ் கிடைக்காமல் இருந்தது எங்களுக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கியது. அந்த உரிய அப்ரூவல், அதாவது ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் வந்து தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து எல்லா ஆலைகளுக்கும் எல்லா வருடங்களும் புதுப்பித்து தர வேண்டிய ஒரு நிலை. ஆனால் அந்த ஒரு உரிமம் வந்து சரியான நேரத்தில் தரப்படாமல் இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தியது உண்மை. ஆனால் அதற்கு எங்களால் முயன்ற முயற்சிகளை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இது வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து எங்கள் ஆலைக்கு மட்டுமல்ல, ஊடகவியலில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து எல்லா ஒரு ஆலையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு வந்து எந்த ஆலைக்கும் ஒரு நிலையான ஹசார்டஸ் வேஸ்ட் ஹேண்ட்லிங் லைசன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து ப்ராசஸ் பண்ணி கிடைக்கலன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இல்ல நீங்க அதாவது ஸ்டெர்லைட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஜஸ்டிஃபை பண்றீங்க. ஸ்டெர்லைட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இயக்கத்தினால் கூட மற்ற பல நண்பர்களையும் நீங்க கூட துணைக்கு கூப்பிடுறீங்க. நம்ம ஸ்டெர்லைட்டை பத்தி மட்டுமே பேசலாம். நீங்க வந்து எங்களுக்கான முறையான அனுமதி கிடைக்கல பேசுறீங்க. ரொம்ப இல்ல, மார்ச் மாதத்திலிருந்து எங்களுக்கு 2 மாதங்களுக்கான ஏதோ பல காரணங்களுக்காக அனுமதி கிடைக்கல, வேற அதை தவிர கிடைக்கலன்னு சொல்றீங்க. தெளிவா சொல்றாங்க. மே 28ஆம் தேதி கவர்மெண்டோட ஜீவோல எங்க தரப்பு கவர்மெண்டோட ஜீவோல தெளிவா சொல்றாங்க உங்களுக்கு அனுமதி கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்றத ஒரு புறம் இருக்கட்டும். அந்த ஜீவோல அவங்க சொல்றது தண்ணீர் சட்டத்தின் அடிப்படையில 48வது அரசு சட்டத்தின் 48வது விதி வனங்களையும் காடுகளையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில நாங்க இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்துறோம். நீங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல, அதனால உங்களுக்கு சீல் வைக்கிறோம், அதனால் மூடுகிறோம் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க. நம்ம அனுமதி கொடுக்கலன்ற இடத்துக்கே விட்டுருவோமே, நீங்க வயலேட் பண்ணிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நாங்க வந்து மூடுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இல்ல கண்டிப்பா அந்த ஆணையையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஆணையையும் அரசு ஆணையையும் நீங்க நல்லா அலசி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியும். 5 கட்டுப்பாடுகள் அல்லது 5 ஒரு நிபந்தனைகளை நாங்கள் மீறியதாகத்தான் வந்து ஆலை மூடுவதற்கான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த 5 நிபந்தனைகளையும் நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். ஆலை இயக்கத்தினால் மாசு ஏற்பட்டது என்று எந்த வார்த்தையும் இல்லை. ஆலை இயக்கத்தின் போது நாங்கள் கண்காணிக்க வேண்டிய காற்றின் மாசு அளவு,
நீரின் மாசு அளவு இது சம்பந்தப்பட்டமான ரிப்போர்ட்டுகளை வந்து நாங்க வந்து சப்மிட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. சப்மிட் இந்த ஆலையின் குறித்த ஆய்வுகள் நடத்துவது எல்லாமே வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் ஆய்வு நடத்துகிறது என்று சொல்லும் பொழுது அந்த அறிக்கையை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நான் சமர்ப்பிக்கவில்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக எடுத்து சொல்லப்பட்டது. ஆலையின் இயக்கத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது என்ற அந்த ஒரு அரசு ஆணையிலோ இல்ல தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையிலோ எந்த அறிக்கையும் கிடையாது. நீங்கள் அதை நன்றாக அலசி ஆராய வேண்டும். ஏன்னா இது வந்து பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு ஒரு தவறான கருத்தை உங்கள் மூலமாக எடுத்து செல்லக்கூடாது என்பதில் நான் மிக உறுதியாக அந்த 5 முக்கியமான விஷயத்தை தான் சொல்லி இருக்கீங்க. அந்த அறிக்கையிலேயே வந்து ஆக்ட் கீழ அந்த லைசன்ஸ் ரினியூ பண்ணாம ஃபேக்டரி ரன் பண்ணது சரியா தப்பா? அது கவர்மெண்ட் கொடுக்கல, நாங்க வாங்கல, அவங்க கையெழுத்து போடல, ஃபைலிங் ரீச் ஆகல, போஸ்டல் டிலே என்னமா இருக்கட்டும், சரியா? ஒரு மிக மிக ஒரு ஹசாடஸான, அதாவது சுற்றுச்சூழலை மிக அதிகமாக மாசுபடுத்தக்கூடிய, நீங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை நடத்துறாங்க, இல்ல ஏதோ சின்ன ஒரு ஃபேக்டரி நடத்துறாங்க, லேத் மிஷின் நடத்துறாங்க, இது நடத்துறாங்க, அதுக்குன்னா கூட நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்ப இது சொல்றீங்களா, அந்த காலகட்டத்துல மூடும் பொழுது இதான் சொன்னது, இது வந்து நிக்காத அரசாணை, இது நிக்காது, இதுல வந்து இப்படிப்பட்ட அம்சங்கள்லாம் குறிப்பிடாம மூடும் பொழுது அரசாணை சரியா எந்த கட்டுப்பாடுகள் அது போதும், அதாவது தப்பு ரைட் இல்ல, அது போதுமா போதாதான் பேசலாம். அரசாணை வந்து போதுமா, அது போதாம இருக்கா, அதுல வந்து பற்றாக்குறை இருக்கா, அது வந்து வேற டிஸ்கஷன். இப்ப கேள்வி, ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த லைசன்ஸை நீங்க வாங்காம இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை நீங்க ரன் பண்ணது சரியா தப்பா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. நான் வந்து யார் கொடுக்கல, ஏன் கொடுக்கல, அதெல்லாம் செகண்டரி, சரிங்களா? என்னோட அடிப்படையான கேள்வி, நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு பிளான் அப்ரூவல் வாங்க வந்துருங்கிற தைரியத்துல கட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? விட்டுருவாங்களா? அதை இத நீங்க சொல்றது வந்து இப்ப பிரச்சனை இரண்டாவது ஆலையோட விரிவாக்கம், அதுக்குள்ள நான் அது வேற ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பார்க்காம இந்த விரிவாக்கத்துக்கான அனுமதி கிடையாது. என்விரான்மென்ட் கிளியரன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, மதுரை ஹைகோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு, அதெல்லாம் ஒரு விஷயம். தனவேல் பேசிட்டு நீங்க உங்களோட கருத்தை முடிச்சிருட்டோம், அவருடைய கருத்தை பேசலாம் தானே? இல்ல, திரு சுந்தர்ராஜ் அவர்கள் சொன்னது வந்து இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் ஹேண்ட்லிங்கான லைசன்ஸ் இல்லாம ஆலை இயக்கியது சரியா தவறா அப்படின்றது வந்து ஒரு கேள்வியை கேட்டாரு. ஆலை நிர்வாகத்தின் முக்கியமான ஒரு கடமை வந்து அந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை வந்து எப்படி கையாள்வது என்பதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கையாளும் முறையை ஒரு பிளான்ட் ஆபரேஷன்ல யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். அதை தாண்டி அரசு நிர்வாகத்தினரிடம் வந்து அனுமதி வாங்க வேண்டும் என்பது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதற்கான முயற்சி வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதும், அதற்கான அவங்க கேட்கிற குவரிக்கு நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்றதும் வந்து குழுவின் முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாம் அலசி ஆராய்ந்துதான் குழு வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. ஆலை நிர்வாகத்தின் தரப்பில் இருந்து அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டது. சரி, நீங்க ஹசார்டஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்கு, நீங்க அதுக்கு பதில் சொல்லலாம். தமிழக அரசோட வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திச்சிட்டு இருக்காங்க, ராகேஷ் சர்மா. அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்தது அதுவும் இல்லாம வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டும் வந்த கோரிக்கையை வந்து அரசு பரிசீலனை செய்துதான் மக்களுடைய வந்து நல்வாழ்வுக்காக தான் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஆலையை வந்து மூடுற முடிவு எடுத்து மூடப்பட்டது. ஆக வந்து எல்லா காரணங்கள்லையும், அதாவது என்னென்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் அரசுக்கு அதுக்கான ஒரு ஆலையோ இல்லை மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த வித விஷயத்துலையும் அரசு உடனடியாக தலையிட்டு பொது நலனத்திற்காக உடனடியாக மூடுவதற்கு அரசுக்கு சட்டப்பூர்வமாக அனைத்து வித அதிகாரங்களும் இருக்குது. சரி, அப்படி பார்க்கும்போது இப்போது ஸ்டெர்லைட் ஆலை வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்னு சில பரிந்துரைகள்லாம் கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான பரிந்துரைகளை இல்லை, இப்போதைக்கு வந்து அந்த குழு வந்து தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கு. இப்போ வந்து என்னென்னா பசுமை தீர்ப்பாயம் வந்து அந்த காப்பி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கை வந்து இருக்கக்கூடிய முழுமையாக படித்த பிறகு இதில் வந்து என்னென்னா அடுத்து வரக்கூடிய ஹியரிங்கில் தான் வந்து நம்மளோட வாதங்கள் முன்வைக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அறிக்கையை முழுமையாக வாசிச்சிட்ட பிறகு தான் சாதக பாதங்களை அரசு வந்து பற்றியான முடிவுகளை எடுக்கும். இல்லை அவங்க அதாவது ஆலையை வந்து அவங்க முதற்கட்டமாக சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பளித்து மூடி இருக்கணும்னு சொல்கிறாங்க.
ஆனால் வந்து இங்கே அது போல ஒரு சூழல் இல்லை. ஏன்னா வந்து எல்லா காலகட்டத்திலையும் அது போல சூழல் வந்து அரசு கையாள முடியாது. அரசு வந்து ஒரு எப்பொழுது வந்து மக்களுக்கு அது வந்து இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலோ மக்களுக்கோ பாதிப்படையக்கூடிய எந்தவித நடவடிக்கைகள் வந்து ஆலைகள் ஈடுபட்டிருந்தால் அரசு வந்து சட்டத்தின் அடிப்படையிலே மூடுவதற்கான அதிகாரங்கள் இருக்குது. அதை தான் நான் முன்னையும் வலியுறுத்தி சொன்னேன். இல்லை அது இப்போ வந்து என்னென்னா அந்த ரிப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அரசோடைய இதையெல்லாம் முழுமையாக வந்து என்னென்னா வாதங்கள் தயார் செய்யப்பட்டு இந்த வழக்கு இன்னும் வந்து என்னென்னா இறுதி உத்தரவு. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் இந்த மெயின்டெனபிலிட்டி இஷ்யூவும் மெரிட்ஸையும் டிசைட் பண்ணி தான் இந்த வழக்கில் வந்து உத்தரவு போடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவு அடிப்படையில் இந்த விசாரணை வந்து அடுத்து 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதி வர இருக்கு. அன்னைக்கு அந்த விசாரணைக்கு பொறுத்து இந்த வழக்குடைய இது இருக்கும். ஆரம்பத்திலிருந்து தூத்துக்குடி ஆலை மூடுவதற்கான உத்தரவு இன்னும் வலுவாக இருந்திருக்கணும், இன்னும் நிறைய நடைமுறைகள்லாம் பின்பற்றி இருந்திருக்கணும் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து சொல்லி வராங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த நீதிபதி அகர்வால் அவர்களுடைய அறிக்கை வந்து தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாக கருதலாம். இல்லை அதாவது என்னென்னா அவங்க வந்து கன்சென்ட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல. ஏன்னா வந்து இதை வந்து தெரிந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் அந்த ஆலையை மூடி இருக்குமே தவிர அந்த ஆலைக்கும் அது நன்றாக தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து உத்தரவுகளை பிறப்பித்து அவங்க வந்து ரெனியூவல் கன்சென்ட்டை ரெனியூ பண்ணது கூட வந்து நம்ம வந்து தள்ளுபடி பண்ணோம். இதன் அடிப்படையில் தான். அதனால் வந்து அவங்க வந்து இந்த ஆலையை நடத்துவதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னென்ன விதிகள் கண்டிஷன்ஸை வந்து விதிச்சிருந்தோ அதை செயல்படுத்தாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை எங்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கலை அப்படின்னு சொல்கிறதே வந்து முற்றிலும் தவறானது. நிர்வாக பிரிவை திறந்து அங்கே செயல்படுறதுக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, இன்னும் ஆலையை சீர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணத்தினால? இல்லை ஆலையே செயல்படலை, அதுக்கப்புறம் என்ன நிர்வாக பிரிவு. அதனால் வந்து முதல்ல வந்து ஹியரிங் வரட்டும், வந்துட்டு அதை ஹியர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நன்றி. ராகேஷ் சர்மா அவர்களின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். திரு சுந்தரராஜன் எப்படி பார்க்குறேன்? அவர் ஒத்துக்கிறாரு. தனபால் ரைட் தெளிவாக ஒத்துக்கிறாரு. நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம், நாங்கள் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் அரசு எங்களுக்கு வந்து அந்த அனுமதியை தரல அப்படின்னாரு. ஸோ இப்போ வைக்க வேண்டிய கேள்வி அதுதான், நீங்கள் எல்லாம் செய்யுங்க, அது உள்ளே என்ன செஞ்சீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா அரசு வந்து அதை வந்து பார்க்கல, அதுக்கான அனுமதியை தரல. சரிங்களா? அரசிடம் அனுமதி வாங்காமல் இவ்வளவு பெரிய ஒரு தொழிற்சாலையை மாசுபடுத்தக்கூடிய தொழிற்சாலை ரெட் கேட்டகரி, இது வந்து ஏதோ கிரீன் கேட்டகரியோ ஆரஞ்சு கேட்டகரியோ கிடையாது, இது ரெட் கேட்டகரி ப்ராஜெக்ட். இது ரெட் கேட்டகரி ப்ராஜெக்ட் வந்து கன்சர்ன் டு எஸ்டாப்ளிஷ், கன்சர்ன் டு ஆப்ரேட் எல்லாமே வருஷம் ரெனியூ பண்ணுறது ஒரு அடிப்படையான விதி. அதை நீங்கள் பண்ணாமல் அவர் அதை வாங்குறேன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ நம்ம வைக்க வேண்டிய கேள்வி, வாங்காமல் எப்படி இந்த ஆலையை வந்து ரன் பண்ணீங்க? ஒன்று. ரெண்டாவது, கன்சர்ன் டு எஸ்டாப்ளிஷோ ஹசாரஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டோ இல்லாமல் இன்னைக்கு அவர் வழக்கறிஞர் திரு ராகேஷ் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நாங்கள் கொடுத்துருந்த விதிமுறையின்படி அவங்க செயல்படலை, நாங்கள் கொடுத்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்க வந்து மீறிட்டாங்க, அதனால தான் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணோன்னு சொல்றாரு. யாரு? தமிழக அரசோட வழக்கறிஞர் வந்து சொல்றாரு. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது எப்படி இந்த ஆலை நடத்துனது சரி என்ற கேள்வியை வந்து நிச்சயமா வந்து அதே வழக்கறிஞர் இது எல்லா காலகட்டத்திலும் அப்படி பார்க்க முடியாது. அது வந்து எது சொல்றாருன்னா தேவையே இல்லைன்னு தான் சொல்றேன். தவறிட்டாங்க. இப்ப அங்கதான் இல்ல நான் சொல்ற ரூல்ஸ் வயலேட் கிடையாது. அப்பவே மூடி இருக்கலாமே. 13 உயிர் போயிருக்க தேவையில்ல. மே மாதத்துக்கு முன்பாக ஏப்ரல் மாதத்துல நீங்க ஆலையை மூடி. கரெக்ட். நீங்க அதாவது லீகல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஏன் போகலன்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. நான் இப்ப வர நீங்க கேட்ட கேள்வி என்ன, நோட்டீஸ் கொடுக்காம க்ளோஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி. நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இட்ஸ் இல்லீகல் என்டிட்டி. நாங்க அனுமதி உங்களுக்கு தரல, நாங்க அந்த நீங்க வாங்கி இந்த அனுமதியை நாங்க புதுப்பிச்சதா இட்ஸ் லீகல் என்டிட்டி. இல்லீகல் என்டிட்டின்னு எந்த அடிப்படையில சுந்தரராஜ் சொல்றாரு எனக்கு புரியல. ஏன்னா நீங்க அந்த ரெனியூ பண்ணி வாங்கல. இல்லீகல் என்டிட்டின்னு எப்படி சொல்றாரு? அத வந்து நீங்க வந்து சட்டத்திற்கு புறம்பான அப்படின்றத பயன்படுத்தினா அரசு தான் அது வந்து திரு சுந்தரராஜ் அவர்களே. இல்ல தனபால் சார் ஒரு நிமிஷம், நீங்க அந்த அந்த ரெனியூ பண்ணி வாங்கிருக்கீங்களா? திரு சுந்தரராஜ் அவர்களே. இல்ல சார் நான் கேக்குறேன், ரெனியூ பண்ணி வாங்கிருக்கீங்களா நீங்க? இல்ல ஒரு நிமிஷம், நான் தான் வரேன். ஒரு நிமிஷம் சார். எஸ் சார். ஆர்வலர் உங்களுடைய ஒரு நிமிஷம், உங்களுடைய பாயிண்ட்க்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பேசலாம், நீங்க பேசுங்க. பேசலாம்ல? ஒரு நிமிஷம். திரு சுந்தரராஜ் அவர்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய வாதம் என்பது அந்த ஹசார்டஸ் வேஸ்ட் லைசன்ஸ் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் முடிஞ்சு வராதுதான் ஒரு பிரச்சனையா, அல்லது அந்த ஹசார்டஸ் மெட்டீரியலை ஹேண்டில் பண்ண விதங்கள்ல வந்து ஒரு தவறு இருக்குன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? ரெண்டுல எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியணும். இல்ல அதாவது ஓவர் நைட்ல
நோட்டீஸ் கொடுக்காம உங்க ஆலையை க்ளோஸ் பண்ண சொல்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஆலைக்கு தேவையான லைசன்ஸை அரசாங்கம் புதுப்பிக்கல. ஸோ அரசாங்கத்திலிருந்து அந்த லைசன்ஸை புதுப்பிக்காம நீங்க ஆலையை ரன் பண்றதுனால they have got every right to close it overnight. அதுதான் நான் சொல்ல வரேன். அதை நீங்க சொல்லலாம். அதுக்கு தான் வந்து ஒரு பசுமை தீர்ப்பாயம் ஒரு குழுவை அமைத்து ஆராய்ந்து அதை நல்லா அனலிசி ஆராய்ந்து தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு சட்ட எக்ஸ்பர்ட் கிடையாது, நானும் ஒரு சட்ட எக்ஸ்பர்ட் கிடையாது. அதனால அதை பத்தி பேச வேண்டியதில்லை. நீங்க ஒரு இயற்கை ஆர்வலர், ஆலையை இயக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் என்ற முறையில் வந்து ஆலை இயக்கத்தின் மூலமாக சுற்றுச்சூழலுக்கோ மற்ற சுகாதாரத்துக்கோ ஏதாவது பாதிப்பு இருந்ததா என்பதை பற்றி பேசினால் நமக்கு வந்து கொஞ்சம் உபயோகமான விவாதமாக இருக்கு. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். அங்கதான் நான் மறுபடியும் சொல்வது, இன்னும் எந்த உயரிய அமைப்புகளும் உச்ச நீதிமன்றமும் பசுமை தீர்ப்பாயமும் இது வந்து சட்டத்திற்கு புறம்பான அல்லது சட்ட விதிகளை முழுமையா மீறிட்டு தவறான நோக்கத்தில் செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. அதற்கு முன்பே நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட் என்ன, அந்த தருண் அகர்வால் கமிட்டி வந்து ஓவர் நைட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட் தான் நான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கான பதில் இதுதான். நீங்கள் வந்து ஒரு லீகல் என்டிட்டி லைசன்ஸை ரெனியூ பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்க என்டிட்டியை நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம். இது லைசன்ஸை ரெனியூ பண்ணாமல் இயக்கக்கூடிய ஒரு என்டிட்டி. தயவுசெய்து சட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சட்டத்தை பற்றி பேசுறீங்க இப்போ, சரியா? நம்ம சட்ட எக்ஸ்பர்ட் இல்லாட்டியும் ஒரு அடிப்படை காமன் சென்ஸ் அது, சரியா? நீங்கள் பெரிய எம்எல் படிச்சுட்டு பேரிஸ்டர்லாம் அவசியம் கிடையாது. காமன் சென்ஸ் என்ன, ஒரு ஹசார்டஸ் வேஸ்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்ப முறையான அனுமதியை ஒன்று வாங்கியிருக்க வேண்டும், இல்ல புதுப்பித்திருக்கணும். இது காமன் சென்ஸ் தானே. இது நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியும், நான் சொல்லி முடிச்சேன். எனக்கு கார் ஓட்ட தெரியும், சரியா? நான் சூப்பரா ஓட்டுவேன், நான் F1 ஃபார்முலா டிரைவர், நான் லைசன்ஸ் வாங்க முடியுமா? நான் கேட்கிறேன். நீங்க இந்த அம்சத்தை இந்த குழு அதுதான் சொன்ன தப்புங்கிறானே. அந்த குழுவோட அறிக்கை தப்பு, அந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் தப்புன்னு நாங்க சொல்ற காரணம் தான். ஒரு நோட்டீஸ் யார் கொடுப்பீங்க நீங்க? நான் ஏற்கனவே ஒரு அனுமதியின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு, ஒரு நிறுவனத்துக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம். என்ற அனுமதியை நீங்க வாங்கலையே, அப்புறம் நான் அந்த லீகல் என்டிட்டி இல்ல. அதான் நான் சொல்ல வரேன். நீங்க சுற்றுச்சூழல் மாசுபடுத்திருக்கா இல்லையாங்கிறது இன்னொரு விவாதம். அதை நான் பேசுவோம். அவர் சொல்ற பாயிண்ட் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதாவது சுற்றுச்சூழல் மாசுபடுத்திருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு தருண் அகர்வால் கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, சப்மிட் பண்ணிருக்காங்க, சரியா? நான் இப்ப வைக்க வேண்டிய கேள்வி வந்து அந்த ஓவர் நைட்ல லைசன்ஸ் கொடுத்து நோட்டீஸ் கொடுக்காம நீங்க வந்து க்ளோஸ் பண்றேன்னு சொன்னீங்களா, அதுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்றேன். சரி, நம்ம பேசலாம். தனவேல், நான் மீண்டும் உங்ககிட்ட வர்றேன். ஆரம்பத்தில் திரு அர்ஜுனன், நீங்க இந்த ரெண்டு விவாதத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தனவேல் சொல்றது, நீங்க பல அமைப்புகள், பல தனிநபர்கள் ஏதோ ஒரு வகையான காரணத்தின் அடிப்படையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நீங்க எதிர்க்கிறீங்க. ஆனா ரிப்போர்ட்ல ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கு, அது ஜட்ஜ்மெண்டா வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேக்டா பேச முடியும்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, தனபால் சார் தொடர்ந்து தவறான தகவலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இப்பொழுது தருண் அகர்வால் குழு அறிக்கையிலே கூட அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், விதிமுறையும் ஸ்டெர்லைட் நிறுவனம் என்பது மீறி இருக்குது, சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் அது ஏற்படுத்தியிருக்குது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது நாங்கள் தருண் அகர்வால் குழுவில் ஒரு 100 பக்கம் கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய ஜப்டிஸ் வந்து நாங்கள் அவங்கள கொடுத்துருக்குறோம். அதில் அவங்க வந்து தூசு மாசு என்று சொல்லக்கூடிய, இவங்க வந்து வெளிநாடுகளிலிருந்து காப்பர் கான்சன்ட்ரேட்டை தூத்துக்குடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு லாரிகளில் கவர் பண்ணாமல் திறந்த வெளியில் அதை கொண்டு போகிறாங்க. அந்த தூசு மாசு என்பது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு, அதுவும் அந்த காப்பர் கான்சன்ட்ரேட் என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 மைக்ரானுக்கு அளவுள்ள கீழே துகள்களாக வருது. அதில் 2.5% துகள் வந்ததுன்னு சொன்னால் அது வந்து நுரையீரலுக்குள்ள புகுந்து கேன்சர் போன்ற பல்வேறு மருத்துவ வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய, பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது அதில் இருக்கு என்று நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். அந்த காப்பர் கான்சன்ட்ரேட்ல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தனிமங்கள் குறித்து இதுவரைக்கும் ஆய்வு செய்யப்படலை. இந்த காப்பர் துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய இந்த காப்பர் கான்சன்ட்ரேட் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தரமணியில உள்ள அந்த மத்திய பகுப்பாயத்துக்கு அது கொண்டு போய் அது பார்க்கணும் என்னங்கிறது. ஆனா இதுவரைக்கும் அது பண்ணல. இது குறித்து நாங்க வந்து ஆர்டியில துறைமுகத்துக்கும் அனுப்பியிருக்கோம், தரமணியில் இருக்கக்கூடிய மத்திய பகுப்பாயத்துக்கும் அனுப்பியிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த இதுவும் சொல்லலை. மிகப்பெரிய பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வளிமண்டலத்தில் இது போய் துறைமுகத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளருக்கு பல பேர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆர்சனிக் சம்பந்தமானது நான் சொன்னேன். அந்த குமரட்டியாவூர் இந்த ஆலை அமைந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சுற்றி
குடிக்க தண்ணி குடிக்க முடியாது, சமையலுக்கு குடிப்பதற்கு எல்லாமே வெளியே தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 2013 உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னது, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலை பால்படுத்தி இருக்குது என்பதற்காக 100 கோடி ரூபாய் என்பது அவதாரம் விதிக்கப்பட்டிருக்குது. அந்த தீர்ப்புல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆலையை மூடுவது குறித்து நாங்க உத்தரவு பிறப்பிக்க முடியாது. தமிழக அரசாங்கத்தினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த நேரத்திலையும் ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழல் விதிகளை மீறி சுற்றுச்சூழலுக்கு கேடு அந்த ஆலையை மூடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன அம்சங்கள் எல்லாமே எல்லா அம்சங்களும் எல்லாமே அததான் வந்து தனவேல் நம்ம ஆரம்பத்திலே சொன்னாரு. ஸ்டெர்லைட் மட்டும் சொல்லாதீங்க, தேசிய நீர் வாரியத்தோட ரிப்போர்ட் பாருங்க, சமீபத்துல வந்தது. அதுல வந்து ஸ்டெர்லைட் மட்டுமே நிலத்தடி நீர் மாசுபாட்டுக்கு காரணம் இல்லைன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம உள்ளடக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் நீங்க குறிப்பிட்ட காப்பர், அதனுடைய நுண்துகளின் அளவு, இதெல்லாமே தருண் அகர்வால் குழுவோட சுற்றுச்சூழல் விதிமுறை மீறல், இதைதான் அவங்க சுற்றுச்சூழல் விதிமுறை மீறல்னு சொல்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பசுமை தீர்ப்பாயத்தோட தீர்ப்புல இருந்து புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். தனவேல், உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செய்யலாம். எனக்கு முன்னாடி பேசிய திரு அர்ஜுனன் அவர்களுக்கும் பூவுலகின் நண்பர்கள் திரு சுந்தர்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை, இந்த பேட்டியின் வாயிலாக இவர்களுக்கு மட்டுமல்லாது தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடியை சார்ந்த மக்களின் நலனிலும் தூத்துக்குடி மக்களின் வாழ்வாதாரத்திலும் அக்கறை உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இதுதான். இந்த திரு அர்ஜுனன் அவர்கள் கூறியது போல காப்பர் கான்சன்ட்ரேட் வருது, அதனால பெரிய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி நம்ம மக்கள் மத்தியில் ரொம்ப கேஷுவலாக பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு சரியான தகவல் போய் சேராதுன்னு நான் நினைப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாது காப்பர் கான்சன்ட்ரேட்டுங்கிறது வந்து உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் தான். இது வந்து ஏதோ ஹேண்டில் கூடாத மெட்டீரியல் இல்லை. இதுக்குன்னு உள்ள முறைப்பாடுகள் படி தான் நாங்கள் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக எந்த ஒரு இதை தாண்டி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் பண்ணணும்னாலும் வந்து அதை வந்து வெளிப்படையாக எல்லோரிடமும் தெரிவித்துள்ளோம். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு எந்த ஒரு சிறு குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்து தூத்துக்குடி மக்களோட மக்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தொழிலாளிகள், சக தொழிலாளிகள், குழந்தைகள் எல்லாருமே வந்து தூத்துக்குடியில் உள்ள ஒரு பொதுமக்கள் தான். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட உத்தரவு என்னவா வரப்போகுது, நீதிமன்றத்தோட உத்தரவு என்னவா வரப்போகுதுன்றத நம்ம ஆலை நிர்வாகத்தை பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி திரு தனவேல். நிறைவான கருத்து என்ன? மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு முடிவு எடுக்குது. தேசிய நிலத்தடி நீர் வாரியம் ஸ்டெர்லைட்டை மட்டும் காரணமா சொல்லாதீங்க, பல நிறுவனங்கள் இருக்கு, அதெல்லாமே சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களோட சுருக்கமான கருத்து? அதாவது அந்த தேசிய நீர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் எடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணாமல் எடுக்க ரிப்போர்ட்னு சொல்லி ஏற்கனவே மாசு கட்டுப்பாட்டிலும் தமிழக அரசும் நீதிமன்றத்தில் வந்து போயிருக்காங்க, தவறுன்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து தருண் அகர்வால் கமிட்டியாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், இதுவரை ஸ்டெர்லைட் ஆலை மாசுபடுத்தவில்லைன்னு சொல்லவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஸ்டெர்லைட் ஆலை மாசுபடுத்தியிருக்கு, ஆனால் நாங்கள் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் குறைகளை சரி செய்து கொண்டு அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை, அது எத்தனை வருஷமாக சொல்லுவீங்க நீங்கள்? 94 95 ஆலை போட்டப்போ நாங்கள் வந்து பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கு புதுசு டெக்னாலஜி நான் என்ன சொல்லலாம், 2018 சொல்ல முடியாது எந்த குறைகள் இருக்குது, நாங்கள் சரி செய்யணும். அப்போ இந்த குறைகள்னால் வரக்கூடிய விளைவுகள், உடல் உபாதைகள் யார் பொறுப்பேற்பா? அதுக்கு அது வந்து ஒரு அந்த பகுதி மக்களை பாதிக்காத, நிச்சயமாக வந்து பாதிக்கல. அது நாங்கள் வந்து தொழிற்சாலையெல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. மாசுபடுத்தாத, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத, சுற்றுச்சூழலை சீர்கட்டு உண்டு பண்ணாத எந்த தொழில் பிரச்சனை பற்றி எங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது காமன் ஸ்டேட்மெண்ட். அவர் ரொம்ப இமோஷனல் அப்பீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி மக்களோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட மக்களோட வாழ்வாதாரம் இருக்குது. எங்களுக்கு கடல் முக்கியம், எங்கள் நிலம் முக்கியம், எங்கள் நிலத்தடி நீர் முக்கியம், எங்கள் காற்று முக்கியம். இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆலை மற்ற விஷயங்கள்லாம். அப்போ இந்த விஷயங்களை கெடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து நிச்சயமாக தமிழக அரசு எடுக்க வேண்டிய முடிவுங்க நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்கிறேன். தமிழகத்தில் இனிமேல் ஸ்டெர்லைட் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இனிமேல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய எந்த தொழிற்சாலையும் அனுமதிக்க மாட்டேங்கிற ஒரு முடிவை தமிழக அரசு உறுதியாக எடுக்கணும்னு நான் அந்த நிகழ்ச்சி மூலம் அதை கேட்கிறேன். கொள்கை முடிவு எடுக்கணும், ஸ்டெர்லைட்டுக்கு ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும்ன்ற பேசக்கூடிய சூழ்நிலை இந்த கோரிக்கை. இது ஸ்டெர்லைட் மட்டும் இல்ல, அதான் தமிழகத்தில் தாமிர உருக்காலைகள் இனிமேல் செயல்படாது அப்படின்னு ஒரு கொள்கை முடிவு வந்து தமிழக அரசு எடுத்தாதான் அந்த பிரச்சனை. அதே தாமிர உருக்காலையில கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கான மாற்று, அவங்களுடைய தேவை, ஆலை வேணும்னு சொல்றாங்க. பல்லச்சக்கர தொழிலாளர்கள் லாட்டரி டிக்கெட் வித்தாங்க, பல்லச்சக்கர தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஈடுபடுறாங்க. அது ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாற்றுவதுதான் அறிவுடைமை. அவ்வளவுதான். பார்க்கலாம் மாசு கட்டுப்பாட்டு பசுமை தீர்ப்பாயம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். உங்களின் மூவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.